Good evening, everybody. I welcome Madam Sudha Seshayan, who immediately accepted our invitation. Principal Accountant General Audit 1, Principal Accountant General Audit 2, all group officers, my colleagues. May I request now Shri K.P. Anand, Principal Accountant General Audit 2, to give the welcome address of our chief guest, please. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். பெண்கள் தினம், உலக பெண்கள் தினம் இந்த முறை நம்ம ஒரு வாரம் கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில் இன்று தூங்குகிறோம். டாக்டர் சுதா சேஷன் இருக்கிறார்கள். அதே போல வியாழன் ஒருவர், வெள்ளி ஒருவர் என்று இந்த வாரம் முழுவதுமாக நாம் பல நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறோம். டாக்டர் சுதா சேஷனை பற்றி சொல்லும் பொழுது, நான் சென்ற முறை அதிகமாக தயார் செய்து விட்டு வந்திருந்தேன். ஆனால் இன்னைக்கு அதுக்கு நேரம் இல்லை. பட் ஜஸ்ட் ரீகலெக்டிங் வாட் ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் த லாஸ்ட் இயர். ஸோ அவங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ஷீஸ் அ டாக்டர், ஷீஸ் அ ப்ரொஃபஸர் அப்படின்றது போக வைணவ இலக்கியங்கள், சைவ இலக்கியம், அது குறித்த பாராயணங்கள் அதெல்லாம் கூட செய்யக்கூடியவங்க, எழுத்தாளர், இப்படியான பன்முக தன்மை உள்ளவர். இன்ஃபேக்ட் நான் சொன்னது லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கு, லைக் கிரேஸ் அனாட்டமி அப்படின்ட்டு ஒரு மெடிக்கல் புக் அப்படின்னு பார்க்கும்போது அனாட்டமியை பொறுத்தவரை தட் இஸ் த பைபிள். ஸோ அதில் இவங்களும் ஆத்தர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாங்க. நான் ஒரு டைம்ல நம்மளோட சிஸ்டர் ஆஃபீஸஸ் அங்கே இருக்கு இல்லைங்களா, சதர்ன் ரயில்வேல. ஸோ ஐ வாஸ் பிடி சதர்ன் ரயில்வே அண்ட் மை சேம்பர் யூஸ் டு பி ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தி ராஜீவ் காந்தி மெடிக்கல் காலேஜ், ராஜீவ் காந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த காரிடர்ல இருந்து இங்கதான் என் பொண்ணு கூட படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு திங்க். அப்கோர்ஸ் ஷி வெண்ட் another 50 kilometers away. She joined in Chengalpet Medical College, but I used to think, அப்போ என்னுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் சொல்லுவாரு, சார் எந்த இதுவாக இருந்தாலும் சரி சார், அனாட்டமியில் லெக்சராக இருந்தாலும் அவங்க அனாட்டமி தான் எடுக்கிறாங்க, பட் எந்த டிபார்ட்மெண்ட்க்கு அவங்க போனாலும் லெக்சர் இருக்குன்னா பயங்கரமாக கூட்டம் இருக்கும் சார் அப்படின்ட்டு. வெதர் இட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் who are not related to the class, எல்லாரும் அங்கே போய் மாதிரி வச்சிருவாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க. ஸோ we are gifted today to have her in front of us. She is going to share her experience. Very warm welcome to her, madam. Now we'll ask her to take the stage. Thank you. A small moment of we are all awaiting very eagerly for Madam's speech. Madam has given a topic, Enakkul Naan. It's a beautiful topic. All of us think what is she going to talk, and we are all really awaiting eagerly, ma'am. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற இரண்டு பெருந்தகைகள், திரு நெடுஞ்செழியன், திரு ஆனந்த், சகோதரி லதா சுந்தர்,
அரங்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். விமென்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே என்கிற இந்த மகளிர் நாள், இதை முன்னிட்டு ஒரு வார காலம் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்று திரு ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உண்மையில சொல்லணும்னா இந்த தலைப்பு நான் கொடுக்கல, அவங்க லதா மேடம் தான் கொடுத்தாங்க. Why not we think about what we are inside? சாதாரணமாக ஒன்று சொல்லுவார்கள், நம்மை பற்றி நாம் ஒன்று நினைத்து கொண்டிருப்போம், ஆனால் நம்மை பற்றி மற்றவர்கள் நினைப்பது வேறாக இருக்கும். வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் நாம எப்படி வெளிப்படுகிறோம், எப்படி நம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை வைத்து நம்மை எடை போட்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய எண்ணத்தில் நாம் இதுதான் என்று ஏதோ ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டிருப்போம். இரண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். எனக்குள் நான் என்று சொல்லும்போது நமக்குள்ளே இருக்கிற பலங்கள் பலவீனங்கள் இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து எது நமக்கும் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்குமோ அதை பயன்படுத்துவது. எல்லார்கிட்டையுமே சில பலங்கள் இருக்கும், சில பலவீனங்களும் இருக்கும். பலவீனங்கள் இருக்கிறதுங்கிறது தப்பில்லை. எல்லாருமே 100 விழுக்காடு முழுமையானவர்களாக பலம் மட்டுமே கொண்டவர்களாக இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் பல நேரத்தில் எதை நம்முடைய பலம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய பலவீனமும் கூட. அதனால எது உதவியாக இருக்குமோ அந்த குணத்தை அல்லது அந்த தன்மையை, அந்த இயல்பை அடையாளம் கண்டுபிடித்து அதை பயன்படுத்திக் கொள்வது. இது மகளிர் தினத்தை முன்னிட்ட ஒரு நிகழ்ச்சி என்பதனால் எனக்குள் நான் என்பதை பெண்களுக்குள் பெண்கள் என்ன என்று ஒரு சில மணித்துளிகள் நினைத்து பார்க்கலாம் என்று கருதுகிறேன். இங்கே கணிசமான எண்ணிக்கையில் ஆண்கள் இருக்கிறார்கள். சாதாரணமாக மகளிர் நாள், இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே என்றெல்லாம் சொல்லும்போது ஏதோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு போட்டி நடப்பது போன்ற ஒரு மனோபாவம் ஏற்பட்டுவிடும். ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரியானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுவது 2 பேருமே பலசாலிகளாகவும் 2 பேருமே பாசிட்டிவாகவும் செயல்படுவதற்கு உதவி செய்யும். போன முறை அல்லது அதற்கு முந்தைய ஆண்டு என்று நினைக்கிறேன், இதே அலுவலகத்திற்கு நான் வந்திருந்த போது சொன்ன ஒரு விஷயம் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். The way the man's brain functions is completely different from the way the woman's brain functions. நிச்சயமா அந்த வேறுபாடு இருக்கு. டெம்பரமெண்டலி வேறுபாடு இருக்கு. மனத்தளவில் சில வேறுபாடுகள் உண்டு. மனத்தளவில் அந்த வேறுபாடுகள் வருவதற்கான காரணம் சிந்தனை. சிந்தனையில் வேறுபாடுகள் வருவதற்கான காரணம் இயற்கையாகவே நம்முடைய மூளையின் எண்ணத்தின் செயல்பாடுகள் வேறு வேறு மாதிரியாக இருக்கின்றன. இந்த வேறுபாட்டை உணர்ந்து கொள்ளாமல் இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும்னு சொன்னா we are fighting nature.
we are unnecessarily fighting nature. ஒரு ஆறுல நீச்சல் அடிக்கணும்னு சொன்னா அந்த ஆறு போகிற போக்குல நீந்தினால் ப்ளஸ் பாயிண்ட், அட்வான்டேஜ். ஆற்றுக்கு எதிராக நீந்தினால் கஷ்டம்தான். எதுவுமே இயற்கையாக இயல்பாக இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பில்டப் பண்ணினா இட் இஸ் ஈஸி. அந்த விதத்தில் பெண்களுக்குள் இயல்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், ஒன்று, என்னதான் கொஞ்சம் அந்த நேரத்தில் இமீடியட்டாக ஒரு ரியாக்ஷன் அல்லைன்னா இமீடியட்டாக ஒரு இமோஷன் காட்டக்கூடிய தன்மை இருந்தாலும் கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு குணம் கொஞ்சம் தூக்கலாக பெண்கள்கிட்ட இருக்கும். இதை வீடுகள்லேயே பார்க்கலாம். முதல்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கலாம். அந்த ரியாக்ஷன் இட் இஸ் நாட் அன் ஆன்டி ரியாக்ஷன், தான் நினைப்பதை சொல்கிற ஒரு ரியாக்ஷன். இதை கொஞ்சம் இப்படி செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னா, ஏன் செய்யணும், ஏன் நீங்களாம் செய்ய மாட்டீங்களா, நாங்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு பட்டுன்னு ஒரு ரியாக்ஷன் வரும். ஆனால் அது அதுக்கான ஒரு பகைமை ரியாக்ஷன் இல்லை. அது ஏன் நான் மாத்திரம் செய்யணுமா, என்கிட்ட 4 வேலை இருக்குது, உங்ககிட்ட வேலை இல்லைல்ல, நீ செய்ய வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு திங்கிங் ப்ராசஸ். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாரையும் அரவணைச்சு சரி கட்டி போகிற ஒரு குணம் வந்துடும். திஸ் இஸ் தேர் இன் தி நியூரானல் சர்க்கிட்ஸ். நீங்கள் கொஞ்ச காலமாக ஆங்கிலத்தில் ஒரு சென்டென்ஸ் நிறைய இடங்களில் புழங்குவதை கேட்டிருப்பீர்கள். த உமன்ஸ் பிரெயின் இஸ் வயர்ட் டிஃப்ரெண்ட்லிம்பார்கள். வயர்ட் டிஃப்ரெண்ட்லின்னா அங்கே கலர் கலராக ஏதோ தனித்தனியாக ஒயர் இல்லை. அங்கே இருக்கிற கனெக்ஷன்ஸ் செயல்படுகிற விதம். ஒரு செல் இருக்குது, ஒரு நர்வ் செல் இருக்குது. நம்ம மூளைக்குள்ள நிறைய நர்வ் செல்ஸ் இருக்குது. ஒரு செல் இருக்குது, இன்னொரு செல் இருக்குது. இந்த 2 செல்லுக்கும் எப்படியும் கான்டாக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த கான்டாக்ட் ஃபங்க்ஷனலாக இது 2ம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குமா, இல்லை வெறுமனை ஏதோ ஒரு வழி. இப்போ ஒரு கதவு இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த கதவு இருக்கு, ஆனால் கதவு வழியாக யாருமே போகலைன்னா கூட அங்கே ஒரு வழி இருக்குது, பொட்டென்ஷியலாக ஒரு வழி இருக்குது. ஆண்களுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் இந்த வழி வெறும் பொட்டென்ஷியலாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்யூனிகேஷன் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகாது, இல்லைன்னா எஸ்டாப்ளிஷ் ஆனால் கூட ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கும். ஆனால் விமென்ஸ் பிரெயின் எப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப வேகமாக போகும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹால் இருக்குது, இந்த ஹால்லையே ஒருத்தர் இங்கேருந்து பேசுகிறத அங்கே எல்லாரும் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ இங்கே இருக்கிறவங்களுடைய பிரெயின்ஸ் எல்லாம் அந்த பிரெயினில் நடக்கிற செயல்பாடுகள் எல்லாம் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் போட்டு என்ன அப்படின்னு ஒரு கிராஃப் போட்டோம்னா, எலக்ட்ரோ என்கெஃபலோகிராஃப் போட்டோம்னா ஆண்களுடைய மூளையில் கம்யூனிகேஷன் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் அதிகமாக போயிட்டுருக்கும். கரஸ்பாண்டிங் அனலாகஸ் சைட்ஸ் போயிட்டுருக்கும். பெண்களுடைய மூளையில் இதுவும் போகும், இங்கேருந்து இங்கே போகிறதும் ரொம்ப வேகமாக போகும். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சம்டைம்ஸ் நம்ம கிண்டல் பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், திரைப்படத்துலலாம் பார்க்குறோம். ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இது இப்படியா இருக்குமா, இது இப்படியா இருக்குமா, இது இப்படியா இருக்குமா அப்படின்னு கிடுகிடுன்னு கனெக்ட் பண்ணி எதிரில் இருக்கிறவங்க அந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்குள்ளேயே இவங்க அதில் ஒரு 100 பாசிபிலிட்டி சொல்லி இப்படித்தான் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார்கள்னு சினிமாவிலலாம் சில சீக்வென்ஸ் பார்த்துருக்கோம், கதையிலெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அதுக்கு காரணம் அந்த கனெக்டிவிட்டி, அந்த சர்க்கிட்ரி. இட் இஸ் ட்ரூ, அந்த சர்க்கிட்ரி ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இம்மீடியட்டாக ரிலேட் பண்ணுவாங்க. அந்த வழியாக ஒருத்தர் வராரு அப்படின்னா சாதாரணமாக பார்க்கும்போது ஒருத்தர் வராரு, அவ்வளவுதான். பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிடுகிடுன்னு ரிலேட் பண்ணுவாங்க. இங்கே ஒருத்தர் வந்தார், இவர் தான் சொல்லி நீ அந்த பக்கமாக போய் பாருன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு. இந்த வேகமாக கதையில் நீங்கள் பார்க்குற அந்த திருப்பங்களுக்கெல்லாம் இந்த சர்க்கிட்ரியினுடைய வேகம் தான் காரணம். Now this is on one side
இதை வந்து பரிகாசம் பண்ணுறதாவோ கிண்டல் பண்ணுறதாவோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆன் தி அதர் சைட் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை எடுத்து இதை டெவலப் பண்ணால் not only women but the entire community can gain the advantage. இப்போ இதை டெவலப் பண்ணுறதுனுடைய விளைவு தான் இப்போ நீங்கள் உலகத்தில் பார்த்தா நிறைய இடங்களில் அக்ராஸ் த குளோப் நான் சொல்கிறேன், நாட் ஓன்லி இன் ஆர் கண்ட்ரி, மோஸ்ட்லி இன் தி வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். நீங்கள் ஹெச்ஆர் இல்லை ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் யார் பண்ணலாம்னு அந்த பொறுப்புகளை கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா பெண்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த இமீடியட்டாக கிடுகிடுன்னு ரிலேட் பண்ணுறது இங்கே 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 இங்கே. அப்போது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்லலாம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பார்க்கும்போது ஒருவேளை அப்படின்னு அந்த சஸ்பிஷன் இருக்க வேகமாகவும் சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை வேணும். அப்படிங்கும்போது அதற்கு பெண்களை தேடுகிறார்கள். இப்போ திஸ் இஸ் அன் இன்ஹரண்ட் அட்வான்டேஜ். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, இது இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், சில ஸ்டைல் வந்து பெண்கள் அதிகமாக பண்ணுவாங்க, சிலது வந்து ஆண்கள் அதிகமாக பண்ணுவாங்க. தெர் இஸ் நத்திங் டு ஃபைட் அபவுட் திஸ். இன்னைக்கு காலையில் ஒருத்தங்க சொன்னாங்க என்கிட்ட, வெளியில் போகிறோம் எங்கேயாவது ஃபேமிலி புறப்பட்டு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கார் பூட்டில் என்னதான் போய் 4 பெட்டியில் 2 பைய வச்சோன்னா நாங்கள்லாம் சரியாகவே வைக்க மாட்டேங்கிறோம் மேடம். ஆனால் வீட்டில் ஆண்கள்கிட்ட கொடுத்தா அவங்க பர்ஃபெக்டாக அந்த பூட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. தட் இஸ் தேர் கெப்பாசிட்டினாங்க. அதுக்கு பேசிக்காக ஒரு காரணம் இருக்குது. இந்த இடத்துல இதை வைக்கணும் அப்படின்னு அந்த அந்த ஒரு கண்ணால் அளக்கிறது இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் ஆண்கள்கிட்ட அதிகம். நீங்கள் அதனால தான் டிரைவிங்கில் இந்த ஸ்பேஸுக்குள்ளே இந்த கார் போயிடும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பெண்கள் வந்து போகுமா 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 அப்படின்னு கொஞ்சம் பயந்து 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 ரோட்டில் 4 பேர்கிட்ட திட்ட வாங்கி பின்னாலே யாராவது ஒருத்தர் சொல்லுவார் சீக்கிரம் போங்களேம்மா அப்படின்னு. பட் தே வில் மெஷர் இட். ஏன்னா அது இயல்பாகவே இந்த ஆப்டிக் ட்ராக்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸில் அவங்களால அதை மெஷர் பண்ணுறது ஈஸியாக பண்ண முடியும். அதனால தான் பூட்டில் இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த பெட்டி போகும் அப்படிம்பாங்க. பெண்கள் வந்து இந்த இடத்துல இது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே வச்சு அங்கே வச்சு தாறுமாறாக பண்ணி, அது மாத்திரம் இல்லை, அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பெண்கள் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று இடிச்சுதுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு பெட்டி இன்னொரு பெட்டியோடு இடிச்சுதுன்னா பிடிக்காது. இந்த பெட்டி இதோடு இடிக்குதே அப்படிம்பாங்க. அதே இது மென் பாருங்க, டர்ன்னு இழுத்து அந்த சேர் அப்படி செவத்தில் அது உரசினா கூட பரவாயில்ல. So these are basic biological tendencies that we have and nothing wrong in accepting. எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, எல்லாரும் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ சில விஷயங்கள் பெண்கள் அழகாக பண்ண முடியும், சில விஷயங்கள் ஆண்கள் அழகாக பண்ண முடியும்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணினா எல்லா விஷயத்தையும் அழகாக பண்ண முடியும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்குள்ள என்ன இருக்கு, வாட் இஸ் மை கெப்பாசிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். ஜென்ரலாக இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள்கிட்ட இருக்கிற பலவீனம் ஒன்று இருக்கு. பலம் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஒரு பலவீனம் இருக்கு. அது என்ன பலவீனம்னா, யாராவது தன்னை அப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லாங்கிங். The longing is unnecessary. Now this is where we'll have to find it out and take it away. யாராவது என்ன ப்ரூவ் பண்ணணும், யாராவது என்ன பாராட்டணும், குறைஞ்சபட்சம் என்னுடைய நெருங்கிய தோழி என்னுடைய ட்ரெஸ் இன்னைக்கு அழகாக இருக்குன்னு சொல்லணும். சொல்லலைன்னா அது எவ்வளவுதான் பிரமாதமான ட்ரெஸ்ஸு, எவ்வளவுதான் காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அது அதுக்கப்புறம் வரவே வராது வெளியில். ஏன்னா நோபடி அப்ரிஷியேட்டட் இட். அது ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா போட்டு வாங்கியிருந்தா கூட அது உள்ளே போயிடும். இது எதுக்கு? Why do you have to long for someone's appreciation? As long as the conscience is clear, you don't have to worry about somebody approving it. என்னை யாரோ ஒருத்தர் அப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் நான் பண்ணுறது கரெக்டு. இது எதனாலன்னா ஒரு பாதுகாப்பின்மை. ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்டில் நாம் தப்பாக பண்ணிடுவோம், நாம் தப்பாக தான் பண்ணுவோம், அதனால் நம்ம யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பயம்.
இந்த பயம் தேவையில்லாத பயம். இந்த பயத்தினுடைய இன்னொரு விளைவு என்னன்னா, இன்னைக்கு நிறைய இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஐ வில் ஐதர் கோ அவே ஆர் ஐ வில் கோ அண்ட் டூ சம்திங், நான் என்னையே கூட அழித்துக்கொள்வேன் அப்படின்னு போகிற அளவுக்கு அது வந்து ஒரு அபரேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த அபரேஷன் வருதுன்னா, எனக்கு யாரோ ஒருத்தர் அப்ரூவல் கொடுக்கல. I will not be wrong if I quote something that I experienced in the sense, என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட், ஐ வாஸ் லிட்டில் ஷாக்ட் டு see this kind of a reaction. ஒரு இளம் பெண், ரொம்ப நல்ல டேலண்டட் கேர்ள், அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. யூனோ எனி ஆஃப் தீஸ் விமென்ஸ் டே அவார்ட்ஸில் அவங்களுக்கும் ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஒரு தடவை. அவங்க வந்து நல்ல ஒரு ஐடியில் வந்து ஷீஸ் அ குட் ஹேண்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹேண்ட் அண்ட் அனிமேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஐ ஹேப்பன் டு see her that day. அதே மேடையில் அவங்க அவார்டு வாங்க போகிறாங்க, நான் ஆடியன்ஸில் இருந்தேன். ஸோ ஐ அப்ரிஷியேட்டட் her and said congratulations. அவங்க கொஞ்சம் நேரம் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொன்னோன்னா முதல்லலாம் சிரிச்சு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் அந்த ஐஸ் பிரேக் ஆனோன்னு ஒரே டிப்ரெஷன் அப்படின்னாங்க. ஐ வாஸ் டேக்கன் அபேக். அவார்டு கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி என்னத்துக்கு உங்களுக்கு டிப்ரெஷன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மேடம் இந்த அவார்டு பற்றி ஒரு வாரம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இல்லை நான் வந்து இந்த மாதிரி அவார்டு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணேன், அதுக்கு வந்து 500 லைக்ஸ் கூட வரல அப்படின்னாங்க. எனக்கு ஐ வாஸ் சீயிங் ஸ்டார்ஸ். ஐ ஜஸ்ட் ஆஸ்க்ட் ஹர், ஹூஸ் நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கீங்களான்னாங்க. இல்லைம்மா நான் அதிலலாம் இல்லை, எனக்கு அந்த ஐ டோன்ட் ஹாவ் தட் ஹேபிட். ஆனால் இந்த லைக்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களாம் யாருன்னு கேட்டேன். தெரியாது மேடம், நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க. மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். எஸ், மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். Why are you worried about strangers liking or disliking? அவங்க ஏதோ எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுங்க, நீங்கள் வந்து உங்கள் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் அவங்க எக்ஸ்பர்ட்ஸு, நான் பண்ணினது சரியில்லைன்னு சொல்லி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி எனக்கு வந்து லைக் போடாமல் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். யூ ஆர் worried about your performance, the quality of your performance, and you want to improve, I can understand. But somebody did not kind of, give you a like reaction just because you posted some information. நீங்கள் யாருன்னே தெரியாது. இப்போ எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போடும்போது நான் எனக்கு அவங்கள பாராட்டணும்னு தோணினா கூட நான் எப்படி இன்சினுவேட் பண்ணி பாராட்டுவேன்? அவங்க யார், எனக்கு அவங்கள தெரியாது. நான் அவங்களுடைய ப்ரைவேட் ஸ்பேஸுக்குள்ளே டக்குன்னு நுழைஞ்சு நான் எப்படி அவங்கள வந்து பாராட்டுறேங்கிற முகாந்திரத்தில் போய் நான் அவங்கக்கிட்ட பேச முடியுமா? அப்போ அதே மாதிரி தானே மற்றவங்க லைக் பண்ணியிருப்பாங்க, நினச்சிருப்பாங்க, அதனால் அவங்க வந்து லைக்குன்னு போட்டிருக்க மாட்டாங்கன்னா அவங்களால தாங்கவே முடியல. ஷீ ஜஸ்ட் குட் நாட் கம் அவுட் ஆஃப் இட். இல்லை நாங்கள். நான் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் எப்படி போட்டீங்க அந்த இன்ஸ்டாகிராம்? எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராமில் ஏதோ படம்லாம் வரும் இல்லைம்மா, நீங்கள் எப்படி போட்டீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்டேன். நான் வந்து சரி, ஷார்ட் ஃபிலிம் எங்கே எடுத்தீங்க? நான் ஒரு நல்ல அழகான ஆம்பியன்ஸில் இருக்கிற மாதிரி ஷூட் பண்ணி போட்டேன் அப்படின்னாங்க. அந்த அழகான ஆம்பியன்ஸ் எங்கே? உங்கள் வீடா, உங்கள் ரூமா, உங்கள் ஆஃபீஸா, எங்கேன்னு கேட்டேன். இல்லை மேடம், ஒரு நைஸ் பிளேஸ். நாங்கள் முதல்ல சொல்லலை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டோன்னே ஷீ செட் some star hotel. She had gone and taken a picture, like, standing with a beautiful background and all that. இப்போ என்னால் சும்மா இருக்க முடியல. தப்பு தான் நான் கேட்டது. பட் எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, நீங்கள் என்னத்துக்கு இப்போ ஃபெமினிசம்லாம் பேசுனீங்கன்னு கேட்டேன். யூ சே தட் women will have to be regarded for what their quality is, for what their worth is, for what their caliber is. Now, instead of exhibiting your caliber, you're going and exhibiting your physical presence in a beautiful ambience, and அதுக்கு யாரோ லைக் போடணும்னு நினைக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? எனக்கு புரியலை. So it is your caliber that has to be respected. It is your caliber that has to be liked by people, and not your mere physical presence.
ஸோ இந்த லாங்கிங் ஃபார் சம்ஒன் டு அப்ரிஷியேட்டுங்கிறது பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விதமான பலவீனம். அந்த பலவீனத்தையும் நமக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத நானையும் நான் எடுத்து வெளியில தான் போடணும். ஸோ இந்த ரெண்டு ஒன்று ஒரு பக்கத்தில் ப்ளஸ் பாயிண்ட், தி அதர் சைட் த மைனஸ் பாயிண்ட். இதை ரெண்டையும் பார்த்து என்னன்னு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் ஐ திங்க் வீல் பேலன்ஸ் ஆர் செல்ஸ், we'll be happy with our own selves, which happiness we can radiate across to anyone. This is what I basically feel about எனக்குள் நான். என்கிட்ட எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி எல்லார்கிட்டையுமே 100% பர்ஃபெக்ட் இருக்க முடியாது. இப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது there is one more thing which I have seen many times and I have felt. சில நேரங்களில் நாம் பெண் அப்படிங்கிறதுனால சில விதமான அவதூறுகள், அட்டாக்ஸ், மட்ஸ்லிங்கிங் வரக்கூடும். It is not because someone is a woman. Let us understand it. அது யாராக இருந்தாலும் வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒருத்தங்க உயர்ந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்த்து சில பொறாமைகள் வரத்தான் வரும். இந்த பொறாமைக்கு காரணமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, திரைப்படத்துறையை பாருங்கள். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இன்னை வரைக்கும் பாருங்கள். ஏதாவது 2 ஆக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு அவர் போட்டி, அவருக்கு இவர் போட்டின்னு உலகம் நினச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் இந்த 2 பேர், நீங்கள் எந்த 2 பேர் எந்த ஃபீல்டு, அது கோலிவுட்டு, டோலிவுட்டு, பாலிவுட்டு, ஹாலிவுட்டு, எங்கே வேணாலும் பாருங்கள். இதில் என்ன ஆகுன்னா, ஒருத்தர் இஸ் சப்போஸ் டு பி ஆக்டிங், அவருடைய அந்த ஹிஸ்ட்ரியானிக்ஸில் ஹீ இஸ் குட் அப்படின்னு வச்சுப்போம். இன்னொருத்தர் நாட் மச் ஆஃப் ஹிஸ்ட்ரியானிக்ஸ், பட் பீப்புளுடைய அந்த இமோஷனை கேப்சர் பண்ணுறதுல ஒருத்தர் எக்ஸ்பர்ட்னு வச்சுப்போம். நீங்கள் இந்த 2 பேரை ஈக்குவேட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட பப்ளிக்குடைய அதிகப்படியான சப்போர்ட் இருக்கும்னா ஹிஸ்ட்ரியானிக்ஸில் நல்லா இருக்கிறவர்கிட்ட இருக்காது. இந்த கொஞ்சம் பப்ளிக் மாதிரியே அவங்களுடைய இமோஷனில் பேஸ் பண்ணுறவர்கிட்ட தான் இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நானும் நீங்களும் போய் சினிமா தியேட்டரில் உட்காந்து, அந்த தியேட்டரில் உட்காந்தோ இல்லை ஓடிடியோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம், இன்றைக்கி என்ன வேணாலும் இருக்கலாம், அதை பார்க்கும்போது அந்த கொஞ்சம் தன்னுடைய டேலண்ட்டை ஒருத்தர் காட்டுறாருல்ல, அதை பார்க்கும்போது நமக்கே நம்ம அறியாமல் கொஞ்சம் நேரம் கழித்து மனசுக்குள்ளே ஒரு குறுக்குறுன்னு வரும். என்னை விட இவர்கிட்ட என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, எனக்கும் 2 கால், எனக்கும் 2 கை, நல்லா நடிக்கிறாருல்ல அப்படின்னு ஒன்று சின்ன பொறாமை நாம் ஒத்துக்க மாட்டோம். பட் வி ஷுட் திங்க் ஆஃப் இட். உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பொறாமை வரும். அந்த சின்ன பொறாமை வந்தோடனே இங்கே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுவோம். ஆனால் யார் கிட்டத்தட்ட நம்மளை மாதிரியே இருக்காருன்னு நம்புகிறோமோ அவருக்கு நம்மோட சப்போர்ட் போகும். இது ஈஸ்தட்டிக் டிஸ்டன்ஸை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி. இந்த பொறாமைங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம். அதுக்கு காரணமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்து அவங்க மேலே ஒரு சின்ன பொறாமை சமுதாயத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வரக்கூடும். இந்த பொறாமையினுடைய விளைவு ஏதோ ஒரு விதத்தில் அது வெளிப்படும். என்ன பெருசாக பண்ணிட்டாங்க இவங்க, என்ன பெருசாக கிழிச்சிட்டாங்க அப்படின்னு வரும். இப்போ இந்த வார்த்தைகளுக்கு பயந்து போய் பாக் டவுன் ஆனால் அது நஷ்டம் யாருக்கு? இதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். திஸ் இஸ் வேர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற லாங்கிங் பலதரப்பட்ட விகாரமான சில வடிவங்களை எடுத்துவிடும். இந்த பொறாமை ஆண்களை பார்த்தும் வரும், பெண்களை பார்த்தும் வரும். அப்போது சின்ன 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 மட்ஸ்லிங்கிங் வரும். என்ன அதில் ஒன்றே ஒன்று, இந்த மட்ஸ்லிங்கிங் வரும்போதும் இந்த மாதிரி மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று நினைக்கும் போதும் I talk from my perspective. I have always felt
நாம நம்முடைய தரத்தை உயர்த்தி கொண்டே போக வேண்டும். இந்த பொறாமை அந்த தரத்தை உயர்த்துவதற்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர இவங்க பொறாமப்படுறாங்கன்னு சொல்லி அதுக்காக கவலைப்பட்டு பாக் டவுன் ஆகக்கூடாது. As long as I keep growing, somebody else who's attacking me will get dwarfed slowly, gradually. இந்த பழைய சினிமாவில் ஒரு சீன் வரும் இல்லையா, பீர்பால் கதைன்னு, அது சினிமாவிலையும் வரும். இந்த கோட்டை அழிக்கக்கூடாது, ஆனால் இதை சின்னதாக்கணும். அதுக்கு என்ன ஒரே ஒரு வழி, பக்கத்தில் அதை விட பெருசாக ஒரு கோடு போடுறது. டேக் இட் அஸ் திஸ், இந்த பெருசாக கோடு போடுறதுங்கிறது யூ கீப் க்ரோயிங். தி அதர் பர்சனை கீழே தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக சச் திங்ஸ் வில் கெட் ட்வார்ஃப்ட். அப்போது நம்முடைய தரத்தை நாம் எப்போதும் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஐ ஃபீல் இஸ் காமன் ஃபார் எனி ஒன். வி லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ், வி லேர்ன் பை லுக்கிங் அரவுண்ட். அதனால் புதுசாக நம்முடைய தரத்தை உயர்த்தி கொண்டே இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் நம்மையே புதுப்பித்து கொண்டு இருப்பது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். பேசிக்காக அந்த எனக்குள் நானில் ஒரு ஃபேக்டர் ஹேஸ் டு பி தேர். எவ்ரி ஒன் ஹேஸ் டு கீப் அப்டேட்டிங் அண்ட் கீப் மெட்டமார்ஃபஸிங். போன கணத்தில் நாம் இருந்தது இந்த கணத்தில் இல்லை, மாறி போகிறோம். அப்போது கொஞ்சம் மெட்டமார்ஃபோஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. அண்ட் ஆஸ் ஏஜ் அட்வான்சஸ் ஆல் ஆஃப் அஸ் லேர்ன் அட் சம் பாயிண்ட். சில விஷயத்துக்கெல்லாம் எதுக்காக 10 வருஷம் முன்னால் கோபப்பட்டோம், 10 வருஷம் முன்னால் 20 வருஷம் முன்னால் கோபப்பட்ட விஷயத்தை இன்றைக்கி நினச்சி பார்த்தா என்னத்துக்கு அன்றைக்கி இதுக்கெல்லாம் கோபப்பட்டோம் அப்படின்னு தோணும். ஐ திங்க் தட் இஸ் அ லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி தட் ஆல் ஆஃப் அஸ் கெட். அண்ட் அந்த மெச்சூரிட்டியை நாம் வளர்த்து கொள்வதற்கு நம்மை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்து புது விஷயங்களை நமக்கு பொருந்தி எது பொருந்துமோ அதை எடுத்துக்கிட்டு அதில் உயர்ந்து கொண்டே போனால் நன்றாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இந்தியன் சிஸ்டமில் யூஸ்வலாக ஒரு டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிட்டாச்சாக இருக்கணும் அப்படிம்பாங்க. பற்றற்று இருக்க வேண்டும். ஒரு 40 வயசானா 50 வயசானா பற்றற்ற தன்மை வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பற்றற்ற தன்மை எங்கெல்லாம் வரணும்னு சொன்னால், ஓகே இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக இதுக்குள்ளே இருக்கணும். மை கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி ஆன் திஸ், மை ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் திஸ். பட் த மொமெண்ட் ஐ மூவ் அவுட் ஆஃப் திஸ், I should be detached from this. I should immediately get detached. இதை நான் இந்த மேடையை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேனே தவிர அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு இடத்துல நான் 7 வருஷம் ஏதோ ஒன்று செய்கிறேன், ஏதோ ஒரு பணியில் இருக்கேன், ஏதோ ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு செய்கிறேன்னா அதை முடித்த உடனேயே அதுலேருந்து மெல்ல எனக்கு பின்னால் வரவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க நான்லாம் என்ன பண்ணேன்னு தெரியுமா, அந்த இடத்துல திருப்பி அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அந்த பாயிண்டில் the detachment will have to come. And that is what is the correct way of detaching. துறவியாக இருக்கணும்னா எல்லாரும் காட்டுக்கு போகணும்னா அவசியம் இல்லை. அந்த பாயிண்டில் அதுலேருந்து மென்டலி அங்கேருந்து வெளியில் வந்துட்டு குட், அடுத்து வரவங்க நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கும் திறமை இருக்குது, அவங்களுடைய காலத்துக்கு ஏற்ப அவங்க பண்ணுவாங்க, நம்ம காலத்துக்கு ஏற்ப நாம் பண்ணினோம், அவங்க காலத்துக்கு ஏற்ப அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி டிட்டாச் ஆகிட்டோன்னு சொன்னால் everybody will blossom inside. And that will lead to a different kind of a bloom. அது அந்த மகிழ்ச்சி, அதில் வரக்கூடிய ஒரு நிம்மதி, ஒரு சாந்தம்ங்கிறது வேறு. அப்போது ஒரு குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் எல்லாத்த பார்க்கும்போதும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குள் நான் அப்படிங்கிறத பார்த்தா, ஐடென்டிஃபை யோர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். Don't hesitate to identify your minus points. Try maximal to do away the minus point or அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறது. அதை வேறு ஏதாவது நல்ல விதத்தில் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் திறமை இருக்கு அப்படின்னு எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, நான்கிறது நான் இந்த இடத்துல
I'm not talking about the ego part of it or the alter ego part of it. I'm just saying எல்லார்கிட்டையும் அவங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் I think that will be the time when as a woman, I'm saying again, as a woman, the woman would bloom better. ஏன்னா எந்த ஆணுக்குள்ளேயும் ஆண்மையும் உண்டு பெண்மையும் உண்டு, எந்த பெண்ணுக்குள்ளேயும் ஆண்மையும் உண்டு பெண்மையும் உண்டு. அதனுடைய ப்ரப்போர்ஷன் தான் வேரி ஆகும். And it is required. We don't have to negate nature. நேச்சரில் இருக்கிற சில விஷயங்களை இயல்பாக ஏற்றுக்கொண்டு அதிலேருந்து டைவிங் போர்டாக அதை வச்சு டெவலப் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். If I remember right, Lata Sundar had told me we'll have discussions. Yes. So with that I'll close, and if there are discussions, if the discussions are permitted, then we'll go ahead. Thank you. திருவிளையாடல் கதமாக ஆயிடக்கூடாது. கேள்விகளை நீ கேட்கிறாயா நான் கேட்கிற மாதிரி. நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இங்க இருந்து கேள்வி வராது. Many people have doubts, I know that. You can be free. Today, both PAGs will not mind us talking anything. இல்லை கேள்வியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. It can be your opinion, your remarks. We can agree to differ, don't worry. Something you want to exchange with? Madam, validation, it is not gender specific. I think everyone needs belongingness and... Yes, validation is not gender specific, not at all. But at least for women, it needs to be kind of told to them that they're not wrong if they validate themselves. எல்லாரும் அப்படி எட்டி எட்டி பார்க்குறாங்க. இந்தியன் கல்ச்சர், பிகாஸ் யூ ஆர் எக்ஸ்பர்ட் அத்தாரிட்டி ஆன் இட். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன இந்த குவாலிட்டி ஆஃப் உமன் அப்படின்னு சொல்கிறோம், இது ஸ்பெசிஃபிக்லி ரிலேட்ஸ் சம்படி இன் அவர் இத்திஹாசம். சார், எனி ஆஃப் இதிகாசத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நான் சொல்லுவேன். லாட்ஸ் ஆஃப் விமன் கேரக்டர்ஸ். நான் வந்து இதிகாசத்தை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நாட் அஸ் அ ஸ்டோரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் தீஸ் ஸ்டோரிஸ் ஹாவ் a lot of symbolism embedded inside. So அந்த symbolismத்தை வச்சு தான் I tend to look at them. That apart, even if you take many of the women characters as such, one sparkling quality which earmarks all of them, அவங்களுடைய forbearance and கஷ்டங்கள் வந்தபோது அந்த கஷ்டங்களை சந்திக்கிற தைரியம். நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் விட்டுடுவோம். மெயின் ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் மகாபாரதத்தில் குந்தி. A woman who would have suffered a lot. அவங்களுக்கு பேரு குந்தி because she was raised up as the daughter of a king by name Kunti Bhoja. But அவங்க பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து குந்தி கிடையாது. She was born to Shuradeva, who was the father of Vasudeva, and Vasudeva was the father of Krishna. So அந்த ஃபேமிலியில் பிறந்தவங்க.
பட் அவங்க ஃபாதருக்கும் அந்த குந்தி போஜா 2 பேரும் கசின்ஸ், அவங்களுக்குள்ள சின்ன வயசில் ஒரு கைண்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட். If one person goes without an issue, the other person will give the firstborn child in Swikar. அதனால் இவங்களை கொடுத்துட்டாரு. இவங்க வந்துட்டாங்க. இவங்களை பற்றி கதைகள்லாம் உண்டு. துர்வாசர் அவ்வளோ கோபக்கார ரிஷி. அவர் வந்தபோது அவருக்கு she did all kinds of service and he was so pleased and he gave the mantraanallam பார்க்குறோம். இப்போ later in life, when she had to kind of go through very weird circumstances, எத்தனை பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் கூட முடிஞ்சு போய் அவங்களுக்கு 3 சன்ஸு, அதுக்கப்புறம் மாதிரிக்கு 2 சன்ஸ், அதெல்லாம் கூட முடிஞ்சு போய் subsequently Pandu dies, the husband dies, the co-wife also dies. இந்த 5 பிள்ளைகளையும் இவங்க வளர்க்கணும். சரி, வளர்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் அங்கே எவ்வளோ பிரச்சனை. இதெல்லாம் she is going through. How much of suffering she would have had, எவ்வளோ டார்மெண்டடாக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி she is bearing everything. கர்ணனை பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண முடியல, இந்த 5 பிள்ளைங்களையும் விட முடியல. இதில் 2 பேர் not her biological sons. பட் இதெல்லாம் தாண்டி she is tolerating everything. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் கிருஷ்ணன் ஒரு வார்த்தை கேட்பார். கடைசியில் எவ்ரிதிங் இஸ் ஓவர், த வார் இஸ் ஓவர் அண்ட் ஆல் தட். அத்தை இப்போ நல்ல நிம்மதியாக இருக்கியா, உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு இல்லைன்னு கேட்பார். அட் விச் பாயிண்ட் டைம் ஷி சேஸ், நோ கிருஷ்ணா, எனக்கு இன்னும் கஷ்டம் வந்தாக்க நல்லது, அப்போ தான் நான் உன்னை நினச்சி பார்ப்பேன், இல்லைன்னா உன்னை நினைக்க மாட்டேன். இதெல்லாம் கூட ஹர் மேக்சிமல் லெவல் இல்லை. இதெல்லாம் முடிஞ்சு போகும். Yudhishthira will be ruling, that is Dharma, the eldest of the Pandavas will be ruling. கொஞ்சம் வருஷம் ஆயிடும். கண்ணு தெரியாத திருதராஷ்டிரன் இருக்காருல்ல, all his sons have died, so he will be there as பெரியப்பா. He is there in the palace. Suddenly he will say, one day he will decide, நான் காட்டுக்கு போகிறேன், இனிமேல் நான் இங்கே இருக்கல, everything, all my life is over, my sons did so much of அதர்மா and all that, நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு he will start. He will come and tell Yudhishthira, நான் காட்டுக்கு போகிறேன். எவ்வளவோ he will try convincing, வேண்டாம் பெரியப்பா, இல்லை, he will go. So on the destined day, நான் நாளைக்கு புறப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார் அவர். யுதிஷ்டிரா, இவர் திருதராஷ்டிரா வருது. யுதிஷ்டிரா will be standing at the gateway. சரி, பெரியப்பாவும் பெரியம்மாவும் போகிறாங்க காட்டுக்கு, நம்ம என்ன பண்ணுறது, எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னுட்டு. ஸோ he will be anticipating Dhritarashtra will come, and Dhritarashtra யார் லீட் பண்ண முடியும்? காந்தாரி, because he is born blind. காந்தாரி அட்லீஸ்ட் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு இவர் பார்த்துக்கிட்டே இருந்தா, there will be a third form which will emerge and he will be surprised. காந்தாரியோட கையை எடுத்து தன் தோளில் வச்சுட்டு குந்தி will be leading them and he will ask, அம்மா என்ன இது? She will say, இவங்க 2 பேரும் கண்ணு தெரியாதவங்க, இவங்க காட்டில் போய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. So I will go with them and I'll be their sight. Now imagine a woman who had gone through so much of suffering all her life. She didn't want to rest. அப்படி இனிமே நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கல. She is prepared to do things and tolerate all that for the sake of 2 other people with whom she had kind of twined her life. And இதை நான் அவங்களுடைய தியாகம் அப்படின்னெல்லாம் சொல்லலை. This is what is that quality in her where she is prepared to include everyone, take everyone into her fold and do whatever she can do to them. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கேரக்டர் தேடிட்டு போனீங்கன்னாலும் நிறைய அவங்கக்கிட்ட இருக்கிற நல்லதனங்கள் நிறைய நமக்கு இருக்குது, நிறைய பார்க்கலாம். பட் ஆல்சோ தி சிம்பாலிசம் நீட்ஸ் டு பி சீன். தேங்க்யூ. மேடம், நம்ம சாப்பிட்ற உணவும் நம்ம குணாதிசயங்களும் நிர்ணயிக்கிறதா? அது கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா நிர்ணயிக்கும், கண்டிப்பாக நிர்ணயிக்கும். இன்ஃபேக்ட்
நம்ம சாப்பிட்ற உணவு பல நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேட்டிவாக ஒரு பிரதேசத்துக்குன்னு சாப்பிடக்கூடிய உணவு வந்து அந்த பிரதேசத்தினுடைய சீதோஷ்ணம், அந்த ரேஸ், அதாவது ரேஸ்ன்னு சொன்னால் இங்கே வந்து டிஸ்கிரிமினேஷனுக்காக சொல்லலை. இப்போ உலகத்தில் வந்து சில நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சீதோஷ்ண நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உடம்புல சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த நேட்டிவ் சாப்பாடுங்கிறது. அது காலப்போக்கில் நம்ம வந்து இந்த நேம் ஆஃப் குளோபலைசேஷன் நம்ம இது அதுன்னு எடுத்து போடும்போது நிச்சயமாக அந்த உணவு வந்து சில இடங்களில் தன்னுடைய குணத்தை காட்டும். சாத்விகமான உணவு சாப்பிட்றவங்களுக்கு இயல்பாகவே ஒரு சாத்விகமான குணம் இருக்கும். நீங்களே பார்க்கலாம், கொஞ்சம் காரம் நிறைய சாப்பிட்டா அன்னைக்கு கொஞ்சம் கோவம்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ இட் இஸ் தேர், இட் கேன் பி. நல்ல நம்ம வந்து நம்மையே கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்டிவாக திங்க் பண்ணி பார்த்தோன்னா we will be able to find out. ஒரு இரிட்டேஷன் வரும். அந்த இரிட்டேஷன் வந்து பல நேரத்தில் கோபமாக வெடிக்கும். கோபம்ங்கிறது மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் ஹாவ் அ ரியல் கோபம். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து கெட்ட கோபம். எல்லாருமே ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம், எனக்கு கெட்ட கோபம் வரும் அப்படின்ட்டு. அப்படின்னா நல்ல கோபம் வரலன்னு அர்த்தம். இட்ஸ் அ கன்ஃபெஷன். அது வந்து கையாலாகாத்தனம். என்னால் நான் நினச்சதை சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கையாலாகாத்தனம் தான் அந்த கோபம். அப்போ நீங்கள் பார்க்கலாம், நல்லா ரொம்ப காரமாக ரொம்ப ஹாட்டாக இருக்கிற அன்னைக்கு காரமாக சாப்பிட்டுட்டு போய் உட்காந்தா கொஞ்சம் இரிட்டேஷன்லாம் வரும். ஸோ உணவு கண்டிப்பாக நம்முடைய குணாதிசயத்தை நிர்ணயிக்கிறது. நமக்கு பொருத்தமான உணவு, நாம் வாழக்கூடிய சூழலுக்கு பொருத்தமான உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் டெஃபினெட்லி தேர், இட் ஹேஸ் அ பேரிங். இன்ஃபேக்ட் உணவு, உடை எல்லாமே இட் ஹேஸ் அ பேரிங் ஆன் த வே யூ பிஹேவ். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகும்போது சொல்லுவாங்க இல்லையா, எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், அந்த எட்டிக்கெட். காரணம் என்னென்னா அங்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். நம்ம உடை சரியில்லை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த கான்ஃபிடென்ஸே வராது. அங்கே போயிட்டு வில் பி ஒன்லி புல்லிங் ஆன் த அட்டையர், இங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சி இப்படி இழுத்து அப்படி இழுத்துன்னா அப்போ வந்து கவனம் அதில் இருக்கு. ஸோ உணவும் உடையும் கண்டிப்பாக நம்முடைய பிஹேவியரை தே வில் இம்பேக்ட். இதிகாச கேரக்டர் பத்தி எல்லாம் சொன்னீங்க, அவங்களோட பெருமையெல்லாம் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கும் நடைமுறையில ஒரு பொண்ணுதான் இன்னொரு பொண்ணு நல்லா பெஸ்டா புரிஞ்சுக்கிறாங்க. அவளுக்கு தான் ஆம்பளைய விட அவளுக்கு வந்து இவளுக்கு இதனாலதான் பிரச்சனைங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அவளே ஏன் அவளை வந்து புல் டவுன் பண்றான்றதுதான் தெரியல. அவளோட மென்மையான குணத்தை வச்சுட்டு இன்னொருத்திக்கு எப்படி இவ கஷ்டப்படுறா, இவளுக்கு என்ன ஆசைப்படுறாங்கிறத அந்த அந்த மென்மையை நல்லா புரிஞ்சவளே அதுக்கு வந்து அவளை சேவ் பண்ணாம அவ காலை புல் டவுன் பண்றது. அது எந்த கேரக்டரா இருந்தா, நாட் ஒன்லி மாமியார், எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம எதிர்பார்க்கறத வந்து ஆப்போசிட்டா அவங்க ஏன் பண்றாங்க. சாரி, மென்னுக்கு நடுவுல கேட்டிருக்க கூடாதுன்னா இல்ல அவங்ககிட்ட அவங்களுக்கும் அதே பிரச்சனை உண்டு மேடம். அதனால டோன்ட் வரி. நீங்க இப்ப அங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு மேனை நல்லா புரிஞ்சுக்கிறது இன்னொரு மேன் தான், ஆனா காலவாரி விடுறதும் ஒரு மேன் தான் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. மேடம் ரொம்ப சிம்பிள் மேடம். அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொறாமைங்கிற ஃபேக்டர், அந்த ஃபேக்டர் தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டா கூட நானும் ஒரு பெண், இவளும் ஒரு பெண், என்னை விட இவள் எந்த விதத்தில் உயர்வு, இது அந்த மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது எப்ப காணாம போகும்னா, அந்த அந்த உணர்வு எப்ப போகும்னா அது வந்து ஒரு 40-45ங்கிற பக்குவம் வரும்போது. சம்டைம்ஸ் இது முன்னாலெல்லாம் 40, முன்னால வந்து 40 வயசுல என்னவோ ஒரு குணமா. ஆமா, இப்ப அந்த 40ங்கிறது வந்து கொஞ்சம் பெஞ்ச் மார்க் விழுந்து அப்படி மேலே ஏறி போச்சு. பிகாஸ் மெனி பீப்புள் ஸ்டார்ட் லைஃப், though they seemingly start a financial life and a revenue life earlier, அந்த மனசு பக்குவப்படுறதுங்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால இப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஏன் இந்த பராமரிப்போம் அப்படிங்கிறது வரும். பேசிக்கா அவங்க என்னை விட என்ன உயர்வு அப்படிங்கிற ஒரு கேள்விதான். என்னை விட நீங்க என்ன வசந்து போயிட்டீங்க பெருசா? படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கணும், ஆனா இல்லை.
படிப்பு இந்த வக்கரத்தை நம்மக்கிட்டேருந்து எடுக்கணும். மேடம், ஹியூமன் மைண்டில் எல்லா ஹியூமன் மைண்ட்லேயும் சில வக்கரங்கள் உண்டு. தட் இஸ் தி அனிமல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹியூமன் மைண்ட். ஏன் கதை வச்சாங்க? ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள்னு. தேவர்கள்னா யார், அசுரர்கள்னா யார்? அந்த மாதிரி 2 குரூப் இருக்காங்களா, 2 கிளான் இருக்காங்களா? இல்லை. இட் இஸ் ஒன்லி ஹியர். இங்கே ஒரு பாதி நல்லா இருக்குது, ஒரு பாதி கொஞ்சம் அனிமலிஸ்டிக்காக இருக்குது. அது 50-50யா, 49-51னா, இல்லை 41-59 அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மாறும். ஸோ அந்த அனிமலிஸ்டிக்கை கல்வி மாற்ற வேண்டுங்கிறது வேற. ஆனால் இன்றைக்கு கல்வி மாற்றுகிறதான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நோ. கல்வி ஆல்சோ பிகம்ஸ் அ ரீசன் ஃபார் த சேம் ஜெலஸ். நானும் நீயும் ஒன்றா தான் படித்தோம், நான் படித்த கோர்ஸ் தான் நீயும் படித்த அப்படின்னு அதுவே இப்போ ஜெலசிக்கு. ஏன்னா நம்ம கல்வியை மனசை பக்குவப்படுத்துகிற கல்வியாகவே பார்க்கலையே, இப்போ டிகிரி வாங்கிக்கிற ஒரு கல்வியாக தானே பார்த்துட்டோம். அதனால் கல்வி பக்குவப்படுத்தணுங்கிறது ஐடியல். அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட். அதான் அதுவே காரணமாக போச்சு, ஜெலசிக்கு அதுவே காரணமாக போச்சு. அவளுக்கு எதாவது தெரியுமா என்ன, அவள் மட்டும் எப்படி எம்ஏ பாஸ் பண்ணா, நான் 2 தடவையா ஃபெயில் ஆகிட்டேனே அப்படிம்பாங்க. ஒன்றுமே இருக்காது. இதுலேருந்து எவால்வ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்றுமே இல்லை மேடம். அவங்க ரியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு கேட்குறீங்க இல்லையா, யூ ஹவ் இவால்வ். ஸோ லைக் தட் ஈச் ஒன் வில் ஹேவ் டு இவால்வ். Doctor, they generally women always keep longing for approval from others for status of mind like irukkaanga. Now don't you see there is a transitional change that women doesn't long for approval and take decisions. I'm happy if it happens. It is happening is what I believe. It is happening at a slightly older age group level. I would want it to happen at the younger age level. Societal cause தானே ரீசனா இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு I don't need an approval அப்படின்னு நினைக்கிறது ஒரு பிரைம் ஏஜ்ல இருக்கணும்னா everything impacts இல்லையா? அந்த சேஞ்ச் வரும்போது தானே டாக்டர் அது வரும். மேடம், சொசைட்டிங்கிறதே நாம தானே மேடம். That's what, see, the younger generation also should grow up like that. நீங்க சொல்றது as we grow we become, that is no doubt. Younger generation grow up na நம்ம தான் வழி காட்டணும். Exactly, that's what I feel and I want them to also come up in that way. இல்ல, அவங்களுக்கு நம்ம தான் வழி காட்டணும். Don't worry about certain thingsங்கிறத பத்தியா அப்படின்னு நம்ம the wrong side-ஆ காட்டக்கூடாது. Madam, it is a very the permutation combination factors are enormous. Many of these things are easily said. I don't want to fill the other part of it. Each one will have to go through the mill, get grilled, and probably you realize at that point, and certain things need not be told out also. அவங்களுடைய அனுபவங்களில் சில விஷயங்களை வெளியில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க பக்குவப்பட்டிருப்பாங்க, பக்குவப்படாமல் இருப்பாங்க. பக்குவப்பட்டவங்க பக்குவப்பட்டேன்னு கூட காட்ட மாட்டாங்க, அவங்க மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இட் இஸ் தி இண்டிவிஜுவல். தட் இஸ் வை வி cannot be judgmental on anyone. அவங்களுடைய சந்தர்ப்பங்கள் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன் நான் இந்த அவதூறு மட்ஸ்லிங்கிங்கை பற்றி சொன்னேன்னா, many times it's easy to mudsling someone without even realizing what kind of circumstances they go through. அந்த இண்டிவிஜுவலுக்கு யாரோ ஒருத்தங்க, அது ஆணோ பெண்ணோ எல்ஜிபிடியோ யாரோ ஒருத்தங்க ஒரு 2 வார்த்தை ஆறுதலாக பேசியிருந்தா, அந்த ஆறுதலை கொடுக்கறதுக்கு நாம் எந்த முயற்சியும் பண்ணாமல் அவங்கள பற்றி ஈஸியாக மட்ஸ்லிங் பண்ணிட்டு போயிடுவோம். The best that we can tell people is, don't worry about this mudslinging. நான் பண்ண மாட்டேங்கிறது ஒரு பக்கம், அதை பற்றி
என்ன சொல்லியிருப்பாங்க, பொண்ணுங்கிறதுனால மார்க் போட்டாங்க சொன்னாங்களா இல்லையா? இஃப் யூ கெட் குட் மார்க், த ஃபர்ஸ்ட் மார்க், இப்போவும் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இப்போவும் சில ஸ்கூல்ஸில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். கோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இப்போவும் குடுகுடுன்னு வந்து எனக்கு நினைவு இருக்குது, என் கிளாஸில் படித்த 2-3 பாய்ஸ் வந்து என்னோட ஆன்சர் பேப்பர் எடுத்துகிட்டு போய் டீச்சர்கிட்ட சட்டம் போடுவாங்க, சண்டை போடுவாங்க. அவளுக்கு மட்டும் ஏன் மார்க் போட்டீங்க, ஏன் எனக்கு போடலை அப்படின்னு சண்டை போடுவாங்க. அது இப்போவும் நடக்குதுன்னாங்க. பட் தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த கேம். ஐ திங்க் வீல் ஹேவ் டு கோ த்ரூ ஆல் திஸ் அண்ட் க்ரோ த்ரூ திஸ். இதெல்லாம் வந்து ரொம்பலாம் அவாய்ட் பண்ண முடியாது. இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம், அவ்வளவுதான். இதுக்காக ரொம்ப அப்படியே நம்ம வந்து இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி, ஐயோ இந்த மாதிரி கேட்டுட்டாங்களேன்னு உட்காந்து இதுக்கு ஒரு மேடை போட்டு இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இதுக்கு ஜார்கன் சொல்லி அதெல்லாம் இல்லாமல் தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் தி கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐ திங்க் தட் வுட் பி பெட்டர். மேடம், பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் உண்டு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதே போல கண்டிப்பா உண்டு சார். ஆஃப்டர் ஆல் we are human beings. எனக்குள்ள நான் most of the time எனக்குள்ள நானே இருக்க மாட்டேன். Why is that? You said detachment. I'm not able to detach my family or when I come to office with my colleagues. The 24 hours more than 16 hours will not be எனக்குள்ள நான் இருக்க முடியாது. மிச்சம் இருக்கிற 8 மணி நேரத்தில் how can I be with myself? மேடம், எனக்குள் நான் அப்படின்னு சொல்லும்போது நான் மட்டும் அப்படின்னு இல்லை, நான் மட்டும் இல்லை. டிட்டாச்சிங் டோட்டலி ஃப்ரம் ஃபேமிலி, டோட்டலி ஃப்ரம் ஆஃபீஸ் இல்லை, அது முடியவே முடியாது. இன்ஃபேக்ட் ரிலேட்டடாக இப்போ மாடர்ன் த சோகால்ட் மாடர்ன் லைன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, you forget your office the moment you step into the house and forget your home when you step into the office. Is it really possible? என்னால் நம்ப முடிஞ்சதில்லை. மறக்கலாம். ஆஃபீஸ்க்குள்ளே போனோடனே வீட்டில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்போம். நான் பல தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், மறந்துருக்கேன். அது திருப்பி வீட்டுக்குள்ளே போகும்போது தான் அடடான்னு நினைவுக்கு வரும். அது மென்னாக இருந்தாலும் விமனாக இருந்தாலும் அதுதான் பிரச்சனை. நம்ம அங்கே வந்தோடனே we get involved totally in that and forget. That can happen to anyone, anything. But நீங்கள் ஏதோ ஒன்று, இப்போ வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுப்போம், அந்த அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அவங்க மனசில் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும், இல்லாமல் இருக்காது. மேபி சம்டைம்ஸ் யூ ஹைட் இட், ஆர் அதை விட வேற ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அது மறந்து போயிடும், அந்த நேரம் மறந்து போயிடும், அவ்வளோதான். இந்த நான்கிறது வந்து யூ கேனாட் கம்ப்ளீட்லி டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எவ்ரி திங் அண்ட் பிகம் அ செப்பரேட் நான் மட்டும் இல்லை, அது இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. அந்த நான்கும் போது எப்படி இந்த இன்க்ளூசிவாக எல்லாத்தோடையும் ஜெல்லாகி நம்ம வர முடியும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து ஆஃபீஸை பற்றி நினைக்கிறீங்கன்னா ஆஃபீஸில் எல்லாரையும் சேர்த்து ஒரு டீம் ஒர்க்கில் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே தவிர நான் மட்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒர்க் அவுட் ஆகும் எப்படின்னா அந்த டிட்டாச்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது. பட் தேர் ஆல்சோ detachment does not mean that you have no contribution to the society. Let us understand it very clearly. People who were detached contributed more to the society than anything else. ஏன்னா அது வந்து தட் இஸ் அ டிஃப்ரெண்ட். டிட்டாச்மெண்ட்டுங்கிறது நான் இது ஒன்று எனக்கு இப்போ கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இதுக்காக உட்காந்து அழுது எல்லாரையும் அடித்து உடச்சி இங்கே இருக்கிறதெல்லாம் உடைக்கிறது இல்லை. இந்த டிட்டாச்மெண்ட்னா எனக்கு இது வேண்டாம், ஓகே ஃபைன், ஐ டோன்ட் ஹேவ் இட், ஃபைன். அந்த டிட்டாச்மெண்ட்டை கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மற்ற அந்த துறவி சன்னியாசி எல்லாம் நம்ம ஐ டோன்ட் திங்க் ஸோ திஸ் இஸ் அ ஃபோரம் ஃபார் அஸ் டு டிஸ்கஸ். We appreciate, ma'am, you remain what you are. You don't have to completely, find out a separate non inside you. ஆபீஸ் வந்தோம்னா நீங்க ஆபீஸ் மறந்துடுங்க. And stop feeling guilty. Yeah, you don't have to feel guilty about anything. That is all. ஐயோ நான் வந்துட்டேனே, நான் வந்து ஆஃபீஸில் வேலை பண்ண வேண்டியிருக்கேன், இன்னைக்கு வீட்டில் பார்க்கலையே, வீட்டில் யாரோ ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. தட் இஸ் நாட் ஓகே. திஸ் இஸ் திஸ், ஐ ஹாவ் டு டூ திஸ், ஐ வில் டூ திஸ், அவ்வளோதான். மேடம்,
யார் மேடம் சீக்ரெட்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க மென்ன ஜென்ரலி மேடம் எனக்கு டவுட் இருக்கு. இது அவங்க சீக்ரெட் பத்தின விஷயம், அதனால ஓப்பன் ஃபோரத்துல இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். மேடம் ரெண்டு பக்கமும் இருந்துட்டாங்க. பிகாஸ் ஜெனரலி சொல்லுவாங்கல்ல லேடிஸ் கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அது நிக்கவே நிக்காது. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றதுதான் மேடம். சீக்ரெட்ன்ற வார்த்தையை அதை கொட்டி தீர்த்ததுனால வந்தது. அதனால எங்கேயும் யாரும் எந்த சீக்ரெட்டையும் மெயின்டைன் பண்ணது கிடையாது. சொல்லி மேட்டர் ஆஃப் டைம். கொஞ்ச நாள் சீக்கிரம் வரலாம். Sorry, I am taking one more question. All male or female, all are equal அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம். நீங்கள் I don't need your approval in attitude இருக்குன்னு. But today's young generation is just abusing that freedom. I don't need your approval. நான் பாட்டு முடிங்க ராத்திரி வருவேன் போட்டு சுற்றிட்டு இல்லை நான் இங்கே போவேன் அங்கே போவேன் இது பண்ண அது பண்ணுன்றாங்க. இதுக்கு வாட் வில் பி தி ஆன்டிடோட்? சார் அப்ரூவல் வேற இது வேற. However, personally speaking, like personally in the sense my opinions on this matter, unfortunately the value systems have not been imbibed into the minds of the subsequent generations. பல காரணங்கள்னால அந்த வேல்யூஸ் போகல. அந்த வேல்யூஸ் இறங்காததுனால ஏதோ டிசிப்ளின்ங்கிறதெல்லாம் கண்ட்ரோல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். certain things are a matter of discipline and certain things are a matter of social harmony. நீங்கள் அந்த காலத்தில் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்னாங்க. எதுக்காக? சோஷியலாக 10 பேர் இருக்கிற இடத்துல நடை உடை பாவனை அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு ஃப்ரீடம்னு ஃப்ரீடத்தை கர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பாஷ்யம் பண்ணி அதை வேறு விதமாக பண்ணினா தட்ஸ் நாட் குட். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த தலைமுறை அதை சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும். ஒரு 30 years முன்னால் நீங்கள் தெருவில் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாய்ஸுக்கும் அது சொல்லியிருக்காங்க, கேர்ள்ஸுக்கும் அது சொல்லியிருக்காங்க. 2 பேர் பக்கத்தில் நடந்து போனால் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது என்ன ஆகும்னா 3 பேர் அப்படிலாம் நடந்து போவாங்க. அது பாய்ஸுக்கும் சொல்லியிருக்காங்க. பாய்ஸுக்கும் திட்டி நான் கேட்டிருக்கேன், கேர்ள்ஸுக்கும் கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் இது கேர்ள்ஸுக்கு தான் அந்த கையை பிடிச்சிட்டு நடக்கிற ஒரு, அதுவும் அந்த காலத்தில் கொஞ்சம் வெளியில் போகும்போது அப்படியே எங்கேயோ தொலைஞ்செல்லாம் போயிடுவோம் அப்படின்னு பயந்து அப்படி கையை பிடிச்சிட்டு நடப்பாங்க. அப்போ 3 பேர் அப்படி நடந்து போவாங்கன்னா தெருவில் நடந்து போகிற யாரோ ஒரு பெரியவர், அவர் நமக்கு தெரிஞ்சவராக இருக்க மாட்டார், யாரோ ஒருத்தர் பின்னால் திட்டுவார். இது என்ன ரோடை அடைச்சிட்டு நடக்கிறீங்க, உங்கள் அப்பா விட்டு ரோடா அப்படிம்பார். அவர் கேட்கறது அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர் திட்டுறாரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒழுங்காக நடப்போம். தட் வாஸ் இன்ஸ்டில்லிங் டிசிப்ளின். ஹீ வாஸ் டாக்கிங் அபவுட் டிசிப்ளின். இது என் ரோடு, நான் எப்படி வேணாலும் நடப்பேன் அப்படின்னா எதுக்காக அப்படி சொன்னாங்க? இட் வாஸ் நாட் கர்பிங் ஃப்ரீடம். இட் வாஸ் நீங்கள் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, பின்னால் வர சைக்கிளுக்கோ ஸ்கூட்டருக்கோ இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் தெருவில் எப்படி நடக்கிறாங்க. எத்தனை ஃபேமிலிஸே அப்படி நடக்கிறாங்க. அப்பா அம்மா குழந்தை எல்லாரும் அப்படி நடக்கிறாங்க. ஏன்னா இதை நீ கேட்க போனீங்கன்னா என்ன கேள்வி வரும்? அதே கேள்வி தான் வரும், ஆனால் இன்னும் டிஃப்ரெண்ட் வே வரும். நான் எப்படி வேணாலும் போவேன், உனக்கு என்ன வந்தது, போ, உன் பிரச்சனையா இது அப்படிம்பாங்க. திஸ் இஸ் டிசிப்ளின். சோஷியலி சர்டன் திங்ஸ் டிசிப்ளின் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்மால இடைஞ்சல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சது வேல்யூ. அந்த வேல்யூ இப்போ வந்திருக்காங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். நிறைய இடங்கள்ல அந்த வேல்யூ போயிடுச்சு, அந்த வேல்யூ இம்பைப் ஆகலை. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள். கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் எப்போ வேணாலும் வருவேன். டோன்ட் the confusion between what is discipline and what is freedom.
And even there, no freedom can be without any control. Tagore சொல்லுவார், கையை வீசி நடக்கும்போது என் கை அடுத்தவங்க மேலே போய் இடிச்சிருச்சுன்னு சொன்னால் ஐ எம் என்க்ரோச்சிங். அது ஃப்ரீடம் இல்லை. ஸோ ஐ ஷுட் நோ எந்த லெவல் வரைக்கும் என்னோட ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம்ங்கிறதுல வந்து கண்ட்ரோல் இருக்கணும். ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருந்தால் தான் அது அந்த ஃப்ரீடமே சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஃப்ரீடமே சுவாரஸ்யமாக இருக்காது. Somewhere we've made a mistake of not inculcating the correct values. And we hope that it comes back. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தானே இருக்கு. நம்ம பசங்களை நம்ம கரெக்டாக வளர்க்கணும். டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே இது. Yes. So we should let us accept that somewhere down the line few generations have failed in their duties and responsibilities. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறது எப்படின்னு அவங்கவுங்க லைஃப்பில் அதை கொண்டு வரும். Divorce. Yes, சொல்லுங்க. லிவிங் டுகெதர்ன்றாங்க. இப்போ மேரேஜ் லைஃப்ல யாருமே இன்ட்ரெஸ்டே இல்லை. ஃபேமிலி லைஃப் யாருமே இதுல வந்து பெண்களுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை கம்மியாயிடுச்சா இல்லை ஆண்களுக்கு சகிப்புத்தன்மை கம்மியாயிடுச்சா? ரெண்டு பேரும் பொறுப்பு எடுக்க விரும்பல. ரெண்டு பேரும் பொறுப்பு வேண்டாம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கஷ்டப்படுறதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமக்கிறதுக்கு விரும்பல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொட்டதுக்கெல்லாம் இமோஷ்னலாக இன்ஸ்டேபிளாக ஒரு லெபாயிலாக ஆகக்கூடிய ஒரு டெண்டன்சி வந்துருச்சு. ஏன் டிவோர்ஸஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட்? நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இன் சர்டன் ஏரியாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு, அதாவது சின்ன சின்ன விஷயத்தை பார்த்த உடனேயே யாரோ நம்மக்கிட்ட ரொம்ப சப்போர்ட் காட்டுறாங்கன்னு சொல்லி அப்படியே போய் விழுந்து அதுக்கப்புறம் அதில் வந்து there are lots of fallacies. ஏன் அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி வருது? ஏன் முதல்ல ஒரு இன்ஃபேச்சுவேஷன் ஆர் ஏதோ ஒன்று சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்தை பார்த்த உடனே அப்படியே மயங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏன் வருது? ஒரு பக்கத்தில் ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் குறைஞ்சி போச்சு, பல காரணங்கள்னால குறைஞ்சி போச்சு. நீங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும்போது ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தால் அம்மா கிட்ட சொல்ல முடியலன்னா கூட அத்தையோ அண்ணனோ யார்கிட்டயோ சில விஷயங்களை பேசுவாங்க. நேரடியாக பேசலைன்னா கூட அவங்க பேசுறதுலேருந்து ஏதோ ஒன்று இவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருந்தது. சர்டன் திங்ஸ் வர் நோட்டிஸ்ட். நீங்கள் டிவி வந்த புதுசில் கிண்டல் பண்ணுவாங்க, டிவி வந்துருச்சு, டிவி வந்து has come into the drawing room and it is kind of changing people. பட் நீங்கள் அதனுடைய அந்த இதுவே பாருங்கள், எவல்யூஷனே பாருங்கள். நமக்கு பெருசாக ஒரு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாலும் சொன்னோம்ல, பெரிய பிரச்சனை வந்தோன்னா சின்ன பிரச்சனை மறந்து போய்டும்ன்ற மாதிரி பெருசாக ஒரு ஈவில் வந்தோன்னா அந்த முன்னால் இருந்தது ஈவிலாகவே தெரியாது. இந்த ரூமுக்கு தனியாக ஒரு டிவி கொடுத்து ரூமுக்கு தனியாக போய் இருக்கிறது அப்படின்னு வந்த உடனே நம்ம வந்து அது ரொம்ப மாடர்ன், லாட் ஆஃப் பீப்புள் தாட் இட்ஸ் வெரி மாடர்ன் அண்ட் யூஆர் கிவிங் ஃப்ரீடம் டு த சில்ட்ரன் அண்ட் ஆல் தட். ஒரு 40 வருஷம் முன்னாலெல்லாம் அப்படிலாம் இல்லை. எல்லாரும் ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. இல்லை வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்க 5 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரு ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ யூ நியூ வாட் வாஸ் தி திங்கிங் தட் தி அதர் பர்சன் ஹேட். ஒரே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒரு ஹாலில், ஒரு சின்ன ஹாலில் 10க்கு 10 அம்மா அப்பா பையன் பொண்ணு எல்லாரும் பாட்டி எல்லாரும் உட்காந்து பார்த்தபோது எந்த சினிமாவை அந்த பையன் அதிகமாக பார்க்குறான், எந்த சீனில் அந்த பொண்ணோட கண்ணு போகுதுங்கிறத அம்மா வாஸ் ஏபிள் டு ஜட்ஜ், அப்பா வாஸ் ஏபிள் டு ஜட்ஜ். அண்ட் தேவர் ஏபிள் டு கைண்ட் ஆஃப் ஓகே இவங்க திங்கிங் இப்படி போகுது அப்படிங்கிறத அப்பாவும் அம்மாவும் கணிக்க முடிஞ்சுது. ஆனால் தனியாக ரூம் கதவை சாத்தினதுக்கப்புறம் கணிக்க முடியல. ஸோ ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியல.
அதுக்கு அடுத்த பிரச்சனை என்னாச்சு? மைக்ரேஷன். நீங்க 18 வயசுல தயவு செஞ்சு தொட்டு பாருங்க, எங்க தலைமுறையிலையோ உங்க தலைமுறையிலையோ 18 வயசுல வீட்டை விட்டு வெளியில போய் தங்கி இருக்கிறதுங்கிறது எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 12 வயசுல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இன்னைக்கு 12 வயசுல 18 வயசுல 15 வயசுல மைக்ரேஷன். பல காரணங்கள்னால மைக்ரேஷன், எஜுகேஷனுக்காக, ஜாபுக்காக, ஏதோ ஒண்ணு. அப்படி மைக்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது? வெளியில போய் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுப்போம். 22 வயசு 23 வயசு வெளியூர்ல போய் ஒர்க் பண்றாங்க. இப்போ சொன்னோம் இல்லையா, ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே ஏதோ ஒன்று இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன ஆச்சு தெரியுமா, சார் என்ன ரொம்ப திட்டினார் தெரியுமா அப்படின்னு சொல்லணும்னா கூட யார்கிட்ட சொல்றது? அவர் திட்டல பாவம், யார்கிட்ட சொல்றது? நீங்க முன்னால என்ன ஆகும்? ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே டல் அடிச்சு உட்காந்துருப்பாங்க, வீட்டில் வந்து ஏதோ ஓன அழுவாங்க, ஏதோ ஒன்று. there was some kind of a support system. You don't have to give a solution. சப்போர்ட் சிஸ்டத்தில் வந்து தீர்வே தர வேண்டாம். அழுவாங்க, அப்புறம் அம்மாவோ அக்காவோ யாரோ இதெல்லாம் சகஜம், என்னது நீ மட்டும் இப்படி அழுற, எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா, நான் வேலைக்கு போகும்போது என்ன ஆச்சு தெரியுமா, அம்மா ஒரு டைலாக் விடுவாங்க, அதோட கொஞ்சம் நேரத்தில் மறந்து போயிடும். நெக்ஸ்ட் டே திங்ஸ் வில் பி ஓகே. இப்போ என்ன ஆகுது? இவங்க தனியாக போயிட்டு எங்கேயோ உட்காந்துட்டு ஓன்னு ஐயோ யாருமே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆச்சுக்கும் போது யாரோ ஒரு நபர், அந்த நபர் யாருன்னு தெரியாதது, எந்த ஜெண்டர்னு இல்லை, அந்த ஒரு நபர் வந்து ஐயோ அப்படின்னு உடனே ஒரு விதமான இன்ஃபேச்சுவேஷன், எனக்கு இவரை விட்டா வேற யாருமே சப்போர்ட் இல்லை உலகத்துல அப்படின்னு ஒரு மயக்கம். அது கொஞ்ச நாளைக்கு ஓடும், 6 மாசம் ஓடுது, 2 வருஷம் ஓடுது, 6 வருஷம் ஓடுது, அதுக்கப்புறம் அது பிரேக் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் have contributed. Why the IT industry suffers more because of these reasons. One, அங்கதான் இந்த மைக்ரேஷன் ரொம்ப அதிகம், சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, டைமிங் ப்ராப்பராக கிடையாது. இதையெல்லாம் விட த சோ கால் டைம் லைன் அப்படிங்கிற விஷயம், இதை விட கையில் பணம் அதிகம். கையில் பணம் அதிகம். நீங்கள் வந்து அப்போ பார்த்து பார்த்து செலவழிக்கிறோம். எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருவோம். 10 ரூபாய் வாங்கணும்னா அதுக்கு கணக்கு பார்த்து வாங்குவோம். இப்போ என்ன ஆகுது? கையில் பணம் இருக்கு, சரி ஒரு நாள் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் போய் அப்படி சில் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு புது புது ஜார்கள்லாம் வேற வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது திங்ஸ் கெட் காம்பவுண்டட். அண்ட் மென்டலாக ஒரு தைரியம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடஞ்சு போகிற. இப்போ அவர் கேட்டார் இல்லையா, பழைய புராணங்கள், நீங்கள் அவங்கெல்லாம் நிஜமாக இருந்தாங்களா இல்லையாங்கிறத விட்டுருங்க. நிஜமாக ஒரு திரௌபதி இருந்தாங்களா, நிஜமாக ஒரு குந்தி இருந்தாங்களா, நிஜமாக ஒரு சீதை இருந்தாங்களா, வாஸ் ஆல் திஸ் ஹிஸ்டாரிக் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. லெட் அஸ் இமேஜின், அதெல்லாம் வந்து ஃபிக்டிஷியஸ் கேரக்டர்ஸ்னே இருக்கட்டும். ஆனால் அப்படி இருக்கணுங்கிறதுக்காகத்தானே அந்த ஃபிக்டிஷியஸ் கேரக்டர்ஸே நமக்கு வந்தது. இந்த மாதிரி கஷ்டம் வரும், வாழ்க்கைன்னு இருந்தால் பலதரப்பட்ட கஷ்டங்கள் வரும், அவங்க லெவல்ல என்னென்னமோ கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களை ஃபேஸ் பண்றது தான் லைஃபு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், திரௌபதி மாதிரி ஒரு அப்நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ் ஒருத்தங்களுக்கு வரலாம், சீதை மாதிரி ஒரு அப்நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ் வரலாம், குந்தி மாதிரி ஒரு அப்நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ் வரலாம். அதுக்காக அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லிடாதீங்க, அவங்களையும் மரியாதையோட நடத்துங்க. இதெல்லாம் தான் இந்த மாதிரி கதைகள்லேருந்து வந்த விஷயம். பட் இதெல்லாம் வந்து டிஸ்மேண்டில் ஆகும் போது நீங்க சொல்ற எல்லா காரணமும் சேர்ந்து இட் கெட்ஸ் டிஸ்மேண்டில். ஒன்றும் இல்லை சார், அல்சைமர்ஸ் டிசீஸ் சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு நீங்க நகர்ப்புறத்துல தான் அல்சைமருடைய டிசபிலிட்டி ஃபேக்டர் அதிகமாக தெரியுது, ரூரல்ல தெரியாது. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வைங்க, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு சன் and his wife. Okay, the mother is no more, father மட்டும் இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் என்ன ஆகும், நாங்கள் பார்த்த கேஸ் ரிப்போர்ட்ஸ்லேருந்து சொல்கிறேன். அந்த அப்பா வந்து சாப்பிட்டியாப்பா அப்படின்னு வந்து கேட்டிருப்பார் சன்னு. சாப்பிடவே இல்லை, மத்தியானம் சாப்பிடவே இல்லை. ஏன்ப்பா சாப்பிடுங்க? நான் என்னப்பா பண்ணட்டும், உன் பொண்டாட்டி சாப்பாடே போடலைம்பார். இவர் 2-3 நாள் கேட்பாரு, அவர் அப்படியே சொல்லுவார். இவர் என்ன நினச்சிடுவார், ஒய்ஃப் வந்து இல் ட்ரீட்டிங் த ஃபாதர் இன் லா. ஒரு நாள் இவர் சடனாக வந்து பார்க்குறாரு, திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸில் பார்க்கலாமேனா சாப்பிட்டுட்டு தான் இருக்கார். ஹோம் மேக்கர் ஒய்ஃப்னு வச்சுப்போம், சாப்பிட்டுட்டு தான் இருக்கார். பட் ஹீ ஃபர்கெட்ஸ்.
and then the son realizes this man is ill, so unwell, you start the treatment. இது இங்க நீங்க அர்பன் செட்டப்ல பார்க்கும்போது அந்த டிசபிலிட்டி ஃபேக்டர் வெளியில தெரியுது. இதே ஒரு கிராமத்துல நினைச்சு பாருங்க, இதே மாதிரி ஒரு வயசானவர் உட்கார்ந்துருப்பாரு, அவருக்கு சாப்பிட்டது மறந்து போகுது, இங்க மறதி இருக்கு இல்லையா, அங்கேயும் அதே மாதிரி அவர் சாப்பிடணும்னு மறந்து போயிட்டாருன்னா யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க அந்த கூட்டத்துல, அந்த பெரிய குடும்பத்துல, இல்ல பக்கத்து வீட்டு பையன் இங்க சுத்திக்கிட்டு இருப்பான், ஏதோ ஒண்ணு இருக்கும், தாத்தா சாப்பிடலையா தாத்தான்னு கேட்பான். இப்ப சாப்பிடணுங்கிறது அவருக்கு நினைவு வந்துடும். அவர் ஒருவேளை மகன்கிட்ட நான் சாப்பிடவே இல்லைப்பா, எனக்கு யாருமே சாப்பாடு போடலன்னா இவர் பதில் சொல்றதுக்குள்ள அங்கே வேற ஏதாவது ஒரு பையன், சின்ன பையன் இருப்பான், ஆமாம் நான் மத்தியானம் சாப்பிட்டேன், நீ என்ன சாப்பிட்ட, நீ சாப்பிட்டியே தாத்தா, உனக்கு நினைவில்லையாம்மா. கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாரு, இங்கே சிட்டியில் என்ன ஆகும், இவர் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மறந்துடுவார். அப்போ மறந்துட்டாரு, கோவிலுக்கு போகணும்னு சொன்னாரு, ஆனால் அப்பா மறந்துட்டாருன்னு அந்த சன் சொல்லுவார். அங்கே என்ன ஆகும், தாத்தா கோயிலுக்கு வரையா தாத்தா போலாமா அப்படின்னு ஏதோ ஒரு எதிர் வீட்டு கோடி வீட்டு பையன் ஓடி வருவான், அவனோட ஆமாண்டா மறந்துட்டேன்டான்னு போவார். உங்களுக்கு டிசபிலிட்டி ஃபேக்டர் அங்கே வெளியில் தெரியவே தெரியாது, இங்கே டிசபிலிட்டி ஃபேக்டர் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கை முறை நிறைய இடத்துல மாறி போனதுனால இந்த டிஸ்கார்டெல்லாம் நிறையவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நிறைய இடங்கள்ட்ட டிஸ்கார்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. தவிர்க்க வழி இல்லையா மேடம்? We'll have to reset our lifestyles. We'll have to reset. பல விஷயங்கள்ல நான் வந்து லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறேன் அப்படின்னு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லையும் மாற்ற வேண்டும். மாற்றி தான் ஆகணும், மாற்றினா தான் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். இல்லைன்னா சோஷியல் ஸ்டெபிலிட்டி இன்னும் ஒரு 2 தலைமுறை கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எப்படியோ தன்னால் திருப்பியும் அந்த சைக்கிள் வர ஆரம்பிக்கும். Youngest. She's the youngest girl here, so I are sensitized. She doesn't need any. And a doctor too. Yeah. அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, ஒன்றும் கேட்க வேண்டாம். Thank you so much, ma'am. So much of knowledge we have gained. Now may I request our PAG Audit 1 to give the vote of thanks, please. நண்பர்களே, நம்மிடையே இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி சுதா சேஷன் அவர்களுக்கு பல கோணங்களிலிருந்து நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். முதல் கோணம் முற்றிலும் தன்னலமானது. ஏன்னு சொல்லிடுறேன், முற்றிலும் தன்னலமானது முதல் கோணம். First angle is entirely selfish. Madam explained that the neurons of women travel in different directions and faster. So I believe all my women staff are much more competent than my male staff and can definitely contribute in a multiple manner to my organization's efforts. So I am very happy that you revealed it today, madam, and I will start pursuing from here. அது ஆல்ரெடிங்கிறதுனால இன்னைக்கு சொன்னது வந்து புது விஷயம். இன்னைக்கு சொன்னது புதுசு. அவங்க சயின்டிபிக்காவும் ஒரு காரணம் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்து அவங்க வந்து மருத்துவ ரீதியா வந்து அந்த எலக்ட்ரானிக் இம்பல்சஸ் வந்து உங்களுக்கு வந்து பல கோணங்கள்ல வேலை செய்யணும். அதனால உங்களுடைய அந்த பல கோணங்களை செய்யக்கூடிய வேலையை வந்து என்னுடைய அலுவலக நன்மைக்காக நான் பயன்படுத்திக்கிறேன். அது முதல் வேலை. ஸோ அதுக்காக வந்து மேடத்துக்கு முதல் கோணத்துல நன்றி. ரெண்டாவது வந்து நம்ம மக்களிடையே வந்து பொது சிந்தனையெல்லாம் செத்து போச்சுன்னு நினைச்சேன். அந்த மாதிரி இல்லை, இன்னுமே நிறைய பேருக்கு வந்து பொது சிந்தனைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அதை அணுகிற முறை வந்து என்னவா இருக்கலாம், நம்ம அணுகக்கூடிய முறைகள் வந்து சரியா இல்லையா அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே ஒரு விதமான தயக்கம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. இன்னைக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து நீங்க உங்களுடைய மனசை வந்து திறக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க அதுக்கு வந்து ரொம்பவே வந்து இன்னைக்கு கேள்வி கேட்ட அத்தனை பேருக்கும் வந்து
ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். மூணாவதா வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண் பெண் 2 பேத்துக்குள்ளதையும் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பா உண்டு. சதவிகிதம் தான் மாறி இருக்கும். அது ஏதோ ஒரு படத்துல வந்து செந்தாமரை நடிச்சிருப்பார். அந்த படத்துல வந்து சார்லி தான் நினைக்கிறேன். சார்லி வந்து ரொம்ப படிக்கிற பிள்ளை, முரளி வந்து அவ்வளோ படிக்காத பிள்ளை. சார்லி கிட்ட வந்து கேட்பார், டேய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? பண்ணிக்கிறேன்ப்பா. என்னடா ஒரு கேள்வியும் எதுவுமே வந்து கேட்காம சரின்னு சொல்லு. ஆமா, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதோட கலவை தானே, அது என்ன ஆகுதா என்ன அவங்க போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு கலவை, அவ்வளோதான். எந்த கலவை வந்து எப்போ வந்து திரண்டு மேலே வருதோ அந்த கலவைப்படி வந்து நடக்கிறோம். ஸோ நம்மளுடைய நடவடிக்கைகளில் வந்து கூடுமான வரைக்கும் வந்து நன்மை கலந்த நடவடிக்கைகளை வந்து முயற்சி செஞ்சு மேலே கொண்டு வர்றதுக்கு நம்ம இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த உரையாடல் நிகழ்ச்சியை வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு முயற்சி செய்வோம். நம்மளுக்கு நாமளே வந்து உதவியாகவும் இருந்துக்கிற முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அதுக்காகவும் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மேடம். ஃபைனலாக வந்து இது ஒரு நல்ல ஈவெண்ட். உலக மகளிர் தினம் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு ஈவெண்ட். நம்மளுக்கு வந்து இந்த சொசைட்டியோட அமைப்பா என்ன அப்படின்னு சொல்ல தெரியல. பெண்களை வந்து ஒரு படி கீழே பார்க்கறதா வந்து இன்னைக்கு கூட என் பொண்ணு இன்னைக்கு இங்க இல்லை, என் பொண்ணு வந்து என்னை பார்த்துச்சுன்னா அதான் கேட்கும், ஏன் உன் பையனுக்கு கொடுக்குற அதே மரியாதையை எனக்கு தர மாட்டேங்கிறேன். முதல் கேள்வி. அப்படியே அது ஓரியன்டா வந்து கேள்விகள் கேட்கப்படும் போது வந்து நம்ம இப்படிதான் ட்ரீட் பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார வந்து ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்பட்டு, சந்தேகம் மட்டும் இல்ல, நல்லா வந்து ஊன்றி கவனித்து பார்த்தா அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கேன்றதும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்தணும்னு முயற்சி பண்ணும்போது வந்து என் பையனுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீ இப்போ என்னுடைய தங்கைக்கு, என்னுடைய தமக்கைக்கு வந்து நீ அதிகமா வந்து ஒரு முன்னுரிமை தர அல்லது வந்து அவருடைய பிரச்சனைகளை வந்து அணுகிறதுக்கு வந்து அதிகப்படியா முயற்சி பண்ற அப்படிங்கறத பத்தி என்னுடைய பையனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என் பொண்ணு வந்து இப்ப வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுது. அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அந்த பிள்ளை வந்து சரி நீ இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறியா, நான் இன்னும் நீ ஒரு படி எடுத்து வச்சா நான் இன்னும் ஒரு 2 படி உங்க கூட சேர்ந்து வந்து உனக்கு வந்து ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த ஒத்துழைப்பு வந்து என் பையன்கிட்ட எதிர்பார்க்கணும்னா கிடைக்காது. ஸோ அந்த விதத்துல வந்து இந்த மகளிர் தினம் வந்து கொண்டாடும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, மகளிர் உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அன்ரெகனைஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸா மட்டும் இல்லை, டிவைன் ஃபோர்ஸாகவும் இருந்திருக்காங்க. தே ஆர் த ஒன்ஸ் ஹூ கீப். அந்த சைனீஸ்ல சொல்லணும்னா யிங் யான்வாங்க. அது எது பெண்மை எது ஆண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த இரண்டும் கலந்து வந்து வேலை செய்யும் போது தான் வந்து ஒரு உருப்படியான ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த பேலன்ஸ் வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். நம்ம குடும்பங்கள்லையும் சரி, நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் சரி, இந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு முழுசா முயற்சி பண்ணுவோம். அதே நேரத்தில் வந்து பெண்களை போற்றுவோம், சிறப்பிப்போம், இந்த உறுதி எடுத்துக்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Thanks for that. Thank you, sir.